हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल அவுது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 4 ஏப்ரல் 2026 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி. ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும். நேயர்களே, இது ராகே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 4வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அல்லாஹ்வின் பண்புகளை குறித்தும் அதன் வெளிப்பாடு குறித்தும் கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டூடியோவில் டிஸ்கஷன் செய்வதுடன் நேயர்களாகிய உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் மூலமாக இதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பதில் கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கின்ற ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வருகின்றேன். மதிப்பிற்குரிய மன்சூர் அஹமத் சாஹிப் மஸ்ரூர், மதிப்பிற்குரிய முஜீப் லோன் சாஹிப், இந்த இருவரும் இன்றைய இந்த எபிசோடில் இவர்கள் பதில் கொடுப்பார்கள். இருவரையும் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நேயர்களே, மனித வாழ்வின் உண்மையான நிம்மதி அல்லாஹ்வை அறிந்து கொள்வதிலேயே அடங்கியுள்ளது. நம்முடைய இறைவன் சமீ, அதாவது செவியேற்பவன், பசீர் பார்ப்பவன், காதிர் ஆற்றல் மிக்கவன் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளத்தில் நிறைந்து விடும்போது கஷ்டங்கள் எளிதாக உணரப்படுகின்றன. இறை பண்புகள் குறித்த ஞானம் நம்மை அல்லாஹ்வின் அன்பின் பக்கமும் அவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வதின் பக்கமும் அழைத்து செல்கின்றது. இன்றைய இந்த அமர்வு இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் அடிப்படையில் முதல் கேள்வியை மன்சூர் அஹமத் சாஹிப் மஸ்ரூரிடம் கேட்கின்றேன். அல்லாஹ்வின் அல் ஹலீம் என்ற பண்பின் பொருள் என்ன? இந்த பண்பு மனிதர்களிடம் எவ்வாறு வெளிப்படுகின்றது? பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். ஜஸாக்குமுல்லா. நீங்கள் கேட்ட கேள்வியில் அல்லாஹ்வின் அல் ஹலீம் என்ற பண்பின் பொருள் என்ன, அதனுடைய தாக்கம் மனித வாழ்வின் மீது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய அல் ஹலீம் என்ற பண்புக்கு பல பொருள்கள் இருக்கின்றது. மறைப்பவன், கண்ணும் காணாமல் இருப்பவன், மிகவும் பொறுமையுடன் வேலை செய்யக்கூடியவன், கோபம் கொண்டு வேலை செய்யாதவன், அறிவாளி, புத்திசாலி என்ற பல்வேறு பொருட்களும் சுருக்கமாக நான் கூறினேன். மன்னிப்பவன், மறைப்பவன் என்பது அல்லாஹ் பாவங்களை பார்க்கிறான், அநீதி அநியாயங்களை பார்க்கிறான். ஆனால் உடனே அவன் பிடிப்பதில்லை, உடனே தண்டிப்பதில்லை, உடனே அவன் அதாபை இறக்குவதில்லை. மிகவும் பொறுமையுடன் பணியாற்றுபவன்,
எவ்வித கோபமும் இன்றி பணியாற்றக்கூடியவன். இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் உடனடியாக பிடிப்பதில்லை. அதாவது அடியார்களுடைய பாவங்கள் அநியாயங்களை பார்த்து மக்களை அழித்துவிடும் பொருட்டு உடனே பிடிப்பதில்லை. அவன் காலக்கெடு கொடுக்கின்றான். அல் ஹலீம் என்ற பண்பை கொண்ட, அதாவது மிக பொறுமையாளனாகிய அல்லாஹ் மக்கள் தம்மை சீர்திருத்தும் பொருட்டு அவன் காலக்கெடு கொடுக்கின்றான். உடனடியாக தண்டனை கொடுக்காமல் காலக்கெடு கொடுப்பது என்பது இது அறிவற்ற விஷயம் ஒன்றும் கிடையாது. இது அறிவுபூர்வமான விஷயமாகும். ஏனென்றால் அல்லாஹுடைய பண்பு அல் ஹலீம் என்பதனுடைய பொருள் அறிவாளி என்பதுமாகும், புத்திசாலி என்பதுமாகும். அல்லாஹ் காலக்கெடு கொடுக்கின்றான் அடியார்கள் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது அறிவுபூர்வமான விஷயமாகும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சேட்டையை பார்க்கும்போது காலக்கெடு கொடுக்கிறார்கள். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு காலக்கெடு கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் கொடுக்கிறார்கள், கவர்மெண்ட்டும் குற்றவாளிகளுக்கு காலக்கெடு கொடுக்கிறது. அதற்கு எல்லாமே தெரியும், யார் எப்படி என்று அது பார்வை வைத்திருக்கிறது. அப்படி இருந்தும் அது காலக்கெடு கொடுக்கிறது. ஆனால் நேரம் வரும்போது பிடிக்கவும் செய்கிறது. சிறைப்பிடித்து ஜெயிலுக்குள் தள்ளுகிறது. அல்லாஹுடைய பண்பு அல் ஹலீம் என்பது மனித வாழ்வின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், மிகப்பெரிய தாக்கம், மிகப்பெரிய பயன் என்னவென்றால், மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது தன்னை சிந்தித்து தம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு, நல்லவனாக மாறுவதற்கு, நல்ல வழியில் செல்வதற்கு. அல்லாஹ் காலக்கெடு கொடுக்கவில்லை என்றால், அவகாசம் கொடுக்கவில்லை என்றால், உடனே பிடித்து விட்டால் பிறகு அவன் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்காது. மனிதன் பலவீனமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவகாசம் கொடுப்பது என்பது திரும்பி வருவதற்கு உரிய ஒரு பயனாகும். ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் கூறுகிறார்கள், பல திருடர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் அவர்கள் பெரிய சான்றோராக மாறியிருக்கிறார்கள். எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய அல் ஹலீம் என்ற பண்பிலிருந்து அவர்கள் பயன்பெற்றார்கள். அவர்கள் தம்மை சீர்திருத்தி கொண்டார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் கூறுகிறார்கள், குற்றவாளிகள் இரண்டு வகை ஆவர். முதல் வகை, அநீதி அநியாயத்தை எல்லை மீறாமல் இருப்பார்கள். அவர்களது கொள்கை எப்படி வழிதவறிய கொள்கையாக இருந்தாலும் சரி, ஆனால் அநீதி அநியாயத்தில் எல்லை மீறி இருக்க மாட்டார்கள். பிறகு அல் ஹலீம் என்ற பண்பை கொண்ட இறைவன் அவர்கள் இந்த உலகில் பிடிக்க மாட்டான், மறுமையில் அவரிடம் கேள்வி கணக்கு கேட்பான். உடனே அவன் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் இறைவன், மனித குலம் தொடரவே முடியாது. எல்லாருமே பிடிக்கப்பட்டு எல்லாரும் அழிந்து போவார்கள். மனித குலமே அழிந்து போய்விடும். அல்லாஹ் கூறுகின்றான், வலா யுஆஹிதுகுமுல்லாஹு அன்-நாஸ பிஸுல்மிஹி மா தரக அலைஹி மின் தாபத். அல்லாஹ் மக்களுடைய குற்றங்களுக்காக உடனே அவன் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு எந்த மனிதனும் எஞ்சிருக்க முடியாது. பூமியில் எந்த உயிரினமும் எஞ்சிருக்காது, அனைத்துமே அழிந்து போயிருக்கும். அல்லாஹ் சீர்திருத்தத்தை விரும்புகின்றான். எனவே அவன் உடனடியே பிடிப்பதில்லை. அடியார்கள் நல்லவர்களாக மாற வேண்டும், சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் வலுக்கட்டாயமாக யாரையும் அவன் நல்ல வழிக்கு நல்லவர்களாக மாற்றுவதில்லை. நல்ல வழியும் காட்டியிருக்கின்றான், தீய வழியும் காட்டியிருக்கின்றான். விரும்பியவர்கள் விரும்பிய வழியில் செல்லலாம். தண்டனை நற்கூலிக்கான அமைப்பு அது அதற்கு பிறகு செயல்படும். ஒருவரை வலுக்கட்டாயமாக நல்லவனாக இறைவன் மாற்றினான் என்றால் பிறகு அவருக்கு எவ்வாறு நற்கூலி கொடுக்க முடியும்? ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் கூறுகிறார்கள், இறைவனுடைய சட்டம் கடுமையாக இருந்தால் எல்லா விபச்சாரம் செய்த ஒரு மீதும் மின்னல் இடி விழுந்தால்,
ஒவ்வொரு திருடர்கள் மீதும் அவருடைய கை அழிந்து போனால், கிளர்ச்சி செய்தவர்கள் மீது பிளேக் நோய் வந்தால், ஒரு வாரத்திற்குள்ளாகவே முழு உலகமே ஒரு வாரத்தில் சீர்திருந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் பலவந்தமாக யாரையும் நல்லவர்களாக மாற்றுவது கிடையாது. அவன் அவகாசம் கொடுக்கின்றான். மனிதன் அல்லாஹ்வுடைய அல் ஹலீம் என்ற பண்பிலிருந்து பயன்பெற்று நல்லவனாக மாற விரும்பினால் மாறலாம். அல்லாஹ் ஏன் அவகாசம் கொடுக்கிறான் என்றால், ஒரு பதில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு விட்டது. மனிதன் அந்த அவகாசத்திலிருந்து பயன்பெற்று நல்லவனாக மாற வேண்டும். அல்லாஹ் அவகாசம் ஏன் கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ்வை கூறுகின்றான், குலிக்கல் இன்சானு ஸஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்று கூறுகின்றான். அரபியுடைய பழமொழி என்னவென்றால், மனிதன் பாவத்தினுடைய உருவமாக இருக்கிறான். மனிதனிடமிருந்து பாவச் செயல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன, தவறுகள். அவனுக்கு அறிவுரை செய்யப்பட்டால் அவன் அறிவுரையை பெற்றுக்கொள்கிறான், புரிந்து கொள்கிறான். ஆகவே அல்லாஹ் அவகாசம் கொடுக்கின்றான். சான்று பூர்த்தியாக வேண்டும், முழுமை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவகாசம் கொடுக்கின்றான். பல மக்கள் என்ன புரிந்திருக்கிறார், தவறாக புரிந்திருக்கிறார்கள். சிலர் மார்க்கத்தை புரிந்திருக்கிறார்கள், சிலர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். கலிஃபத்துல் மஸீஹுடைய சொற்பொழிவு முடியும் போது அந்நியர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், அந்த சொற்பொழிவை கேட்டுவிட்டு, இதுதான் இஸ்லாமா, எங்களுக்கு இது பற்றி தெரியாதே, இதுவரை தெரியாமல் இருந்தோமே என்று கூறுவார்கள். மக்களில் பெரும்பாலருக்கு ஒன்றுமே தெரியாது. அதில் மிச்சமுள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு சரியான முறையில் தெரிந்திருக்கவில்லை. ஆகவே அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான். மனிதன் சிந்தித்து அவன் சீர்திருத்தி கொள்ள வேண்டும், சரியான வழியை தமதாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்பை அதிகமாக தமதாக்கி கொண்டவர்கள் நபிமார்கள் ஆவார்கள். நபிமார்களில் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வின் பண்புகளை புரிந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள், அதை செயல்படுத்தி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு அல் ஹலீம் பொறுமையாளராக இருந்தார்கள் என்றால், ஒரு ஹதீஸை நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு நீண்ட ஹதீஸாகும், சுருக்கத்தை கூறுகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யூத அறிஞர், ஜெயித் பின் சானா என்பது அவரது பெயராகும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சமூகத்தில் ஆஜராகி சந்தித்தார். நான் அன்னாரிடம் நுபுவத்துடைய எல்லா விஷயங்களையும் பற்றி நான் புரிந்து கொண்டேன். ஒரு அடையாளத்தை பற்றி நான் புரியவில்லை. அதாவது பொறுமை, கோபத்தை அடக்கிக் கொள்வது. எவ்வளவுதான் அவர் கோபம் மூட்டப்பட்டாலும் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த அளவு அவர் பொறுமையை காட்ட வேண்டும். நான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தேன். ஒரு முறை ஒரு காட்டரபி வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, இன்ன கிராமத்து மக்கள் முஸ்லீமாகி விட்டார்கள், நீங்கள் முஸ்லீமாகிவிட்டால் உங்களுக்கு தாராளமாக ரிஸ்க் கொடுக்கப்படும் என்று கூறினேன். ஆனால் பஞ்சம் வந்துவிட்டது. அந்நியர்களிடமிருந்து உதவி கிடைத்து அவர்கள் அந்நியர்களாக மாறிவிடக்கூடாது, ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஏதாவது அனுப்புவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் திரும்பி வந்து, இப்பொழுது ஒன்றுமே இல்லை, அனுப்புவதற்கு உதவிக்காக அனுப்புவதற்கு ஒன்றுமே இல்லை. ஜெயித் பின் சானா அப்பொழுது அங்கே இருந்தார். அவர் சொன்னார், நான் கடன் கொடுக்கிறேன், இந்த கடனை வாங்கி நீங்கள் உதவி செய்யுங்கள், எனது கடனை நீங்கள் திருப்பி கொடுங்கள் பிறகு என்று கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு, அதான் 80 எடையளவு அவர் கொடுத்தார், தங்கத்தை கொடுத்தார். காலக்கெடு, அதான் கடன் திரும்ப கொடுக்கக்கூடிய காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் காலக்கெடு முடிவதற்கு முன்னரே ஸைத் பின் சானா அவருக்கு திரும்பி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் துணியை பிடித்து
காலரை பிடித்து, முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனது கடனை தர மாட்டீர்களா? பனு அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தினர் கடன் விஷயத்தில் மிகவும் தாமதப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கண்ணியம் இல்லையென்றால் நான் அவரை கொன்றிருப்பேன் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை பார்த்து, கடன் கொடுத்தவர் கடனை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே, அந்த நபரிடம் கடனை கேட்பதில் கொஞ்சம் மென்மையை காட்டுங்கள் என்று கூறியிருக்கலாமே என்று ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். அன்னார் இவரை அழைத்து சென்று அவருக்கான அந்த கடனை கொடுங்கள், அதாவது அவர் கொடுத்த கடனை விட அதிகமாக கொடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஸெய்த் பின் சானா அவர்கள் இது ஏன் அதிகமாக கொடுத்தீர்கள் என்று கேட்டபோது ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களிடம் கடுமையாக பேசியதற்காக இதை கொடுத்தேன் என்று கூறினார்கள். அந்த ஸெய்த் பின் சானா கூறினார்கள், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது தெரியாது என்று கூறினார்கள். அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், இவ்வளோ பெரிய அறிஞராக இருந்து கொண்டு இவ்வாறு நடந்து கொண்டீர்களே என்று கூறினார்கள். அந்த அனைத்து சம்பவத்தையும் ஸெய்த் பின் சானா அவர்கள் எடுத்து கூறினார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வை எனது இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தூதராக ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர். என்னிடமுள்ள அனைத்து செல்வத்திலிருந்து பாதி செல்வத்தை இஸ்லாத்திற்கு வழங்குகிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய அல் ஹலீம் என்ற பண்பு பற்றி குத்பா கொடுக்கும்போது அதில் இந்த ஹதீஸை எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஈமான் கொண்ட பிறகு ஸெய்த் பின் சானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர்களிலும் கலந்து கொண்டார். தபூக் போரிலும் கலந்து கொண்டார். தபூக் போரிலும் திரும்பி வரும்போது வழியில் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். சுருக்கமாக நான் எடுத்துரைத்தேன். ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீபுல் அன்சாரியிடம் கேட்கிறேன். அல்லாஹ்வின் அல் கதீர் என்ற பண்பை குறித்து திருக்குர்ஆன் ஹதீஸில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது? ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் குதுசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், குன்து கன்சன் மக்ஃபியா வரஃப்து வஹலக்து ஆதம. அல்லாஹ் கூறுகின்றான், நான் ஒரு மறைந்த கருவூலமாக இருந்தேன், நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினேன், ஆகவே நான் ஆதமை படைத்தேன். இந்த ஹதீஸ் குதுஸில் இருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், அல்லாஹ் மனிதனை படைத்தது அவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படைத்தான். புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்கான உரிமையை செலுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வை நமது பௌதிகமான அறிவை கொண்டு கண்களை கொண்டு நாம் அடையாளம் காண முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறும்போது, அல்லாஹ்வுடைய இருப்பு மறைவிலும் மறைவானதும் நுட்பத்திலும் நுட்பமானதும் ஆகும். நமது அறிவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஆகவேதான் லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அல்லாஹ்வை நமது கண்கள், நமது பார்வை, அறிவு அடையாளம் கண்டுகொள்ள முடியாது, அடைய முடியாது. அல்லாஹ்வே தன்னை பற்றிய ஞானத்தை நமக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் வழங்குகின்ற ஞானம், அறிவு, அதை அறிவை கொண்டு வழங்குவதில்லை. அதாவது அறிவினால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் தான். அதாவது இறைவன் இருக்கிறான் என்ற இடத்து வரை அறிவு உங்களுக்கு வழிகாட்டும். படைப்பாளன் இருக்கிறான் என்பது, ஆனால் அந்த படைப்பாளன், அந்த இறைவன் நிச்சயமாக இருக்கிறான் என்ற நிச்சய உறுதியை அறிவு கொடுக்க முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறும்போது, தன்னை பற்றிய ஞானத்தை அல்லாஹ் மக்களுக்குள் உருவாக்குவதற்காக தனது நபிமார்களை அனுப்பி வைக்கின்றான். நபிமார்களை தனது பண்புகளுடைய வெளிப்பாடாக நபிமார்கள் வருகிறார்கள். நபிமார்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய பண்புகள் வெளிப்படுகின்றன. அவர்கள் மூலமாகவே அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் நபிமார்களை பற்றி கூறும்போது இந்த சமுதாயம்தான் இறைவனுடைய தோற்றமாக இருக்கிறார்கள். மறைவிலும் மறைவாகவும் நுட்பத்திலும் நுட்பமாகவும் ரகசியத்திலும் ரகசியமாகவும் இருக்கின்ற அந்த இறைவன் அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்றான். அந்த இறைவன் மறைவான கருவூலமாக இருந்தான். அதே சொல் வருகிறது. அந்த மறைந்த கருவூலம் நபிமார்கள் மூலமாகவே வெளிப்படுகின்றது. நபிமார்கள் மூலமாக அறியப்படுகிறான் என்றால் எப்படி என்றால், நபிமார்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய பண்புகள் வெளிப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய பண்புகளை நபிமார்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக மனிதன் இறைவனை அடையாளம் கண்டுகொள்கிறான். ஹசரத் மசீமோது அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய இரண்டு வகையை பற்றி கூறுகிறார்கள். ஒன்று சிஃபாத்தே தன்சீகா என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் அல்லாஹ்வுக்கு இணையாக முடியாது. எப்படிப்பட்ட பண்புகள் என்றால் அல்லாஹ்வுக்கு இணையாக அந்த பண்புகளை ஆக முடியாது, மனிதன் தமதாக்க முடியாது. ஆனால் இன்னொரு வகையான பண்புகளில் அவன் ஓரளவு ஓமையை கொண்டு வர முடியும். அதில் மனிதன் பங்கெடுக்க முடியும். தமது தகுதிக்கு ஏற்ப அந்த பண்பை தமதாக்கி கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய தகுதி அந்தஸ்து உயர்வானது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. மனிதன் எந்தளவு நல்லவனாக இருப்பானோ, எந்த அளவு ஆன்மீக ஆற்றல்கள் இருக்குமோ, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பண்புகளை மனிதன் வெளிப்படுத்துகின்றான். அந்த அளவு வெளிப்படுத்துகின்றான் மனிதன். இந்த கரீப் என்ற பண்பு பற்றி கூறும்போது, நபிமார்கள் மூலமாக அந்த பண்புகளை அறிந்து கொள்வது மனித படைப்பின் நோக்கமாகும். கரீப் என்ற பண்பு மிக முக்கியமான பண்பாகும். திருக்குரானிலும் ஹதீஸிலும் ஹசரத் மசீமோது அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களும் கலிஃபாக்களும் இதை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார்கள். திருக்குரானில் பல இடங்களில் இந்த பண்பை பற்றி வந்துள்ளது. சூரத்து பக்ராவுடைய வசனம், வைதா சாலக இபாதி அன்னி ஃபை இன்னி கரீபு உஜீபு தாவத் அத்தாயி இதா தான் ஃபல் யஸ்தஜீபோலி வலியும் இனோபி லல்லஹும் யர்ஷுதூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக தனது கரீப் என்ற பண்பை பற்றி கூறியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உம்மிடம் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அவர்களுக்கு நான் அருகில் இருக்கிறேன், கரீபில் இருக்கிறேன். அருகில் இருப்பதற்கான சான்று இதா தானி, அவர்கள் என்னை அழைக்கும் போது, துவா செய்யும் போது, உஜிபு தாவத் அத்தாயி இதா தான், நான் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் அழைக்கும் போது, என்னை கேட்கும்போது நான் அவர்கள் துவாக்களை கேட்கிறேன். இறைவன் அருகில் இருக்கிறான், தாம் அருகில் இருப்பதற்கான சான்றை அல்லாஹ் வழங்குகின்றான். பிறகு இன்னொரு வசனத்தில், நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீது, நான் மனித உயிர் நாடியை விட அருகில் இருக்கின்றேன். எந்த அளவு அருகில் இருக்கிறேன், அல்லாஹ் எந்த அளவு இருக்கிறான், அருகில் இருக்கிறான் என்றால், எந்த ஒரு பௌதீக பொருளும் அல்லாஹ் எந்த அளவு அருகில் இருக்கிறான் அதை விட அதிகமாக எந்த ஒரு பௌதீக பொருளும் இருக்க முடியாது. அதன் மூலம் அல்லாஹ் என்ன புரிய வைக்கிறான் என்றால், மனிதனுடைய உயிர் நாடியை விட அல்லாஹ் மனிதனுக்கு அருகில் இருக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் இதை பற்றி கூறியிருக்கின்றான். எந்த அளவு தான் அருகில் இருப்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று பாருங்கள். பிறகு திருக்குறள் அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ரப்பே கரீபுன் முஜீபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்னார் கூறுகிறார்கள், நிச்சயமாக எனது இறைவன் அருகில் இருக்கின்றான், துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அன்னார் மூலமாக கூற வைத்துள்ளான். இறைவன் அருகில் இருப்பதற்கான சான்று அவன் முஜீபாவான், அவன் துவாக்களை கேட்கக்கூடியவனாவான். இது திருக்குறானுடைய சில வசனங்களாகும். நீங்கள் ஹதீஸை பற்றியும் கேட்டீர்கள். ஹதீஸிலும் பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஒரு முறை சஹாபா பள்ளிவாசலில் அமர்ந்து துவா செய்து கொண்டிருக்கும் போது உரத்த குரலில் துவா செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைய காலத்தில் நமது அகமதி அல்லாத கைர அகமதிகளை பார்க்கும்போது உரத்த குரலில் துவா செய்வதை நாம் பார்த்திருப்போம்.
அந்த காலத்திலும் ஒரு சந்தர்ப்பத்தில் சாபா உரத்த குரலில் துவா கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹசரத் அபு மூசா அஷரி அவர்களுடைய அறிவிப்பாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்தபோது, உரத்த குரல் துவா செய்த மக்களை பார்த்தபோது, அந்த மக்களை விழித்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் உங்கள் மீது கருணை காட்டுங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட இறைவனை அழைக்கிறீர்கள் என்றால், இன்னக்கும் ததுஊன சமீன் கரீபா, எப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்றால், துவா செய்கிறீர்கள் என்றால், அவன் சமீ ஆவான், கேட்கக்கூடியவனாவான், கரீபாவான், அவன் அருகில் இருக்கின்றான். உயிர் நாடியை விட, திருக்குரான் குறிப்பது போன்று உயிர் நாடியை விட அருகில் இருக்கின்றான். இவ்வளோ உரத்த குரல் துவா செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மௌனமாக மெதுவாக அல்லாவை அழைப்பீர்கள், அவன் உங்களது குரலை கேட்பான். உரத்த குரலில் துவா செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கூறினார்கள். பிறகு இன்னொரு ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆனால் இந்த ஜன்னி அப்தி வானா மாஹு இலா ஜக்கர், நான் எனது அடியாறுகளின் எண்ணத்திற்கு ஏற்ப இருக்கின்றேன். அவர்கள் என்னை நினைக்கும் போது நான் அருகில் இருக்கின்றேன். அல்லாஹ் தூரத்தில் இருக்கிறான் என்பது கிடையாது. மனிதன் நினைக்கும் போது அவன் அங்கிருந்து ஓடி வருகிறான் என்ற பொருள் கிடையாது. ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அருகில் தான் இருக்கின்றான். அவன் அழைக்கும் போது, துவா செய்யும் போது நான் துவாக்களை கேட்கிறேன். பிறகு இன்னொரு ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதூன் வாக்சிர் துவா, மனிதனுக்கு அல்லாஹ் எப்பொழுதும் மிக அருகில் இருப்பான் என்றால் சஜிதாவில் இருக்கும்போது, சஜிதாவுடைய நிலையில் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை கேட்பான். அது சஜிதாவின் நிலையில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் திருக்குரானிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் மனிதனுக்கு எந்தளவு அருகில் இருக்கிறான் என்பது புரிய முடிகிறது. சூரா பக்ராவுடைய வசனத்தை நான் எடுத்துக் கூறும்போது அதனுடைய விளக்க உரைகள் ஹசரத் மசீமோது அலிஸ்லாத் இஸ்லாமுடைய விஷயத்தை விளக்க உரை எடுத்துக் கூறுகின்றேன். ஹசரத் முஸ்லிமோது எல்லாம் கூறுகிறார்கள், இந்த ஆயத்தின் விளக்க உரையில் கூறுகிறார்கள், நான் அருகில் இருப்பதற்கான சான்று என்னவென்றால், இறைவன் கூறுகிறான், நான் அருகில் இருப்பதற்கான சான்று என்னவென்றால், உஜீபு தாவதத்தாய் இதா தான், ஒருவர் முழுமையான துடிப்புடன் மன்றாளுடன் என்னை அழைக்கும் போது அவருடைய துவாக்களை நான் கேட்கின்றேன். இந்த சான்று நான் அருகில் இருப்பதற்கான சான்றாகும். நான் தூரத்தில் இருந்தால் அவர் சஜிதாவில் மெதுவாக கேட்கக்கூடிய துவாவை எப்படி கேட்க முடியும்? நான் தூரத்தில் இருந்தால், வெகு தூரத்தில் இருந்தால், அவர் தனிமையில் அழுது கொண்டு, அதான் நின்று கொண்டு மெதுவான குரலில் அவர் கேட்கின்ற துவா என்னால் எப்படி கேட்க முடியும்? நான் அடியார்களுடைய துவாவை கேட்பது நான் அவருக்கு அருகில் இருப்பதற்கு சான்றாகும். ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவன் தூரத்தில் இருப்பதாக கருத வேண்டாம். அவன் உங்களது உயிர் நாடியை விட அருகில் இருக்கின்றான். உங்களது ஒவ்வொரு செயலையும் துவாக்களையும் அவன் பார்க்கிறான், கேட்கிறான். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், திருக்குரானுடைய வசனங்கள், ஹதீஸுகளில் மற்றும் மேற்கோளிலிருந்து அல்லாஹ் அருகில் இருக்கின்றான். ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோளை எடுத்து வைத்தேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அல்லாஹ் அருகில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கரீப் என்ற பண்பு, அதற்கான காரணம் அவன் மனிதனுடைய துவாக்களை கேட்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், அதற்கு பதில் கொடுக்கின்றான். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மனிதனுடைய ஒவ்வொரு செயல் மீது அவனுடைய பார்வை உள்ளது. எங்கேயோ இருக்கிறான், இறைவன் எங்கேயோ இருக்கிறான் என்றோ, மனிதன் ஏதோ ஓரத்தில் இருக்கிறான், ஏதாவது தவறான செயல் செய்தால் கூட அல்லாஹ்வுக்கு அதை பற்றி தெரியாது என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் உமக்கு அருகில் இருக்கின்றேன், ஒவ்வொரு செயலையும் பார்க்கிறேன். நல்லது செய்தாலும் பார்க்கிறேன், தீயதை செய்தாலும் அது எனது பார்வையில் இருக்கின்றது. நீங்கள் வெளிப்படையாக செய்த, பகிரங்கமாக செய்தாலும் சரி, மறைவாக செய்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் நமது துவாக்களை கேட்கின்றான். நமது ஒவ்வொரு செயலையும் அவன் பார்வை உள்ளது, செயலின் மீது அவனது பார்வை இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது, நாம் துவா செய்யும் போது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நல்வாய்ப்பும் கிடைக்கின்றது. அந்த நேரத்தில்
நமது ஒவ்வொரு செயலும் நல்லதாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தீமையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். இதன் மூலம் நமது ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். ஜஸாக்குமுல்லா தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு டெலிஃபோன் காலை இணைந்திருக்கிறார். மலேசியாவிலிருந்து அதீல் அஹமது சாஹிப் அவர்கள் தற்போது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். நாம் அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹம். அதீல் அஹமது சாஹிப். வலைக்கும் ஸலாம் வரஹமத்துல்லாஹி. எனது கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் நம்மிடம் பேச வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டுமா? அவ்வாறு விருப்பப்படுவது சரியானது என்றால் அதற்கு என்ன முயற்சி மேற்கொள்ள வேண்டும், என்ன வழிமுறை மேற்கொள்ள வேண்டும்? ஜஸாக்குமுல்லா. மன்சூர் அஹமத் மஸ்ரூர் அவரிடம் இதற்கான பதிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. அதீல் அஹமத் சாஹிப், இவருடைய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு விருப்பப்பட வேண்டுமா என்பதாகும். இதற்கான பதில் என்னவென்றால், அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு விருப்பப்படக்கூடாது. ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்ஹாம் இறங்க வேண்டும் என்று விருப்பப்படுவதை தடுத்தார்கள். இதற்கு எதிர்மறையான தாக்கம் ஏற்படும். பயன் ஏற்படுவதற்கு பதிலாக தீமை ஏற்பட்டுவிடும். உதாரணமாக ஒரு சிறிய உதாரணத்தை கொடுக்கின்றேன். உதாரணமாக, நான் இந்தளவு இபாதத் செய்தேன், அல்லாஹ் ஒரு முறை கூட பேசவில்லையே, இன்னைக்கு இல்ஹாம் இறக்கவில்லையே என்ற எண்ணம் தோன்றலாம், நிராசை ஏற்படலாம். அசல் விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை தொழுவது எந்தளவு கடமையான விஷயங்கள் இருக்கின்றதோ மனிதன் அதை தூய உள்ளத்துடன் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய உரிமை, படைப்பினங்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். பிறகு அந்த மனிதன் மீது அல்லாஹ்வுடைய அருள் ஏற்படுகிறது என்றால், உண்மையான கனவுகள் கஷ்ஃபுகள் தோன்றுகிறது என்றால், அல்லாஹ் பேசுகிறான் என்றால், இது அல்லாஹ்வின் சார்பாக உள்ள ஒரு அருளாகும், இனாமாகும். ஆனால் இல்ஹாம் இறங்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இறைவணக்கம் புரிவது சரியானதல்ல. மனிதன் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இறைவணக்கம் செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ் ஏதாவது அருள் செய்தால் அது அல்லாஹ்வுடைய சார்பாக பேரருளாகும். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை மன்சூர் அஹமத் மஸ்ரூரிடம் கேட்கின்றேன். அல்லாஹ்வுடைய ரபு எனும் பண்பு மனிதனுடைய வாழ்வில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? ஜஸாக்குமுல்லா. விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சூரா ஃபாத்திகாவில் தனது 4 பண்புகளை பற்றி கூறியிருக்கின்றான். ரபு, ரஹ்மான், ரஹீம், மாலிக் யௌமித்தீன். இந்த 4 பண்புகளின் தாய் என்று அழைக்கப்படுகின்றது. சூரா ஃபாத்திகா திருக்குர்ஆனுடைய சுருக்கமாகும். இந்த 4 பண்புகளும் அல்லாஹ்வுடைய எண்ணற்ற பண்புகளுடைய சுருக்கமாகும். அதில் ஒரு பண்பை பற்றி நீங்கள் கேட்டீர்கள், ரப் என்ற பண்பை பற்றி. ரப் என்பது அரபி மொழியில் தஃப்சீர் கபீரில் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது, அதாவது ஒரு பொருளை படைப்பது, அதை வளர்ப்பது, அதை படிப்படியாக முன்னேற்றம் கொடுத்து உச்சநிலை வரை, முழுமை வரை கொண்டு செல்வது. ரப்புடைய பொருளில் படைப்பது இருக்கிறது. அல்லாஹ் முதலில் படைக்கிறான், பிறகு படைத்து அவன் விட்டு விடுவதில்லை, அதை அவன் கண்காணிக்கிறான், கருத்தில் கொள்கிறான், அதை பராமரிக்கிறான், வளர்க்கின்றான், பிறகு அதன் முழுமை வரை கொண்டு சேர்க்கின்றான். திருக்குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே சூரா ஃபாத்திகாவில் ரப்புல் ஆலமீன் இருப்பதை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டான். ரப்புல் ஆலமீனுடைய பொருள் இந்த எத்தனை உலகங்கள் இருந்தாலும் சரி, அந்த அனைத்து உலகங்களில் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் சரி, அந்த அனைத்தையும் அவன் வளர்க்கின்றான். ஒவ்வொரு பொருளும் வளர்கின்றது, மாறுகிறது, ஒரே வடிவில் இருப்பதில்லை.
தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு அது மாறிக்கொண்டே செல்கிறது. இதிலிருந்து இரண்டு விஷயங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இறைவனை தவிர எல்லா பொருளுமே படைக்கப்பட்டது. எது மாறுகிறதோ அது தானாகவே உருவாக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர அனைத்து பொருளுமே படைப்பினங்களாகும். ஒவ்வொரு பொருளும் படைப்பினமாகும். இரண்டாவது விஷயம், முன்னேற்றம் பற்றியதாகும். ஒவ்வொரு பொருளும் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை நோக்கி செல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருப்பதற்கு இன்னொரு பொருள் என்னவென்றால், அல்லாஹ் மனிதன் முடிவுறாத முன்னேற்றத்தின் பக்கம் முன்னேறுவதற்கு படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் தாழ்ந்த நிலையிலிருந்து எடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறான். நாம் ஒவ்வொரு படித்தரத்திற்கு மேல் இன்னொரு படித்தரம் உள்ளது, ஒவ்வொரு அந்தஸ்துக்கு மேல் தரத்திற்கு மேல் இன்னொரு தரம் உள்ளது என்று ஒப்புக்கொள்வதுதான் இதை புரிய முடிகின்றது. மனிதன் இந்த முடிவுறாத படித்தரங்களை அடைவதற்காக படைக்கப்பட்டுள்ளான். இந்த மனித வாழ்வின் மீது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு தாக்கம் என்னவென்றால், ரபு எனும் பண்பின் மீது நான் நம்பிக்கை கொள்வதால், சிந்திப்பதால் மனிதன் தீமைகளிலிருந்து பாவங்களிலிருந்து தப்பித்திருக்க முடியும். மனிதன் அல்லாஹ்வுடைய ரபு என்ற பண்பை பற்றி சிந்திக்கும்போது, ரப்புல் ஆலமீன் என்ற இறைவன் மனித குலத்தின் மீது எண்ணற்ற பேரருள்கள் உள்ளன. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை எண்ண ஆரம்பித்தால், அவனது பேரருள்களை எண்ண ஆரம்பித்தால் உங்களால் செய்யவே முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எண்ணற்ற அருள்கள் என்பது மனிதன் தன் மீது பேரருள் புரிந்த அந்த இறைவனை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும்போது அவனது கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டான். அவன் கட்டளைக்கு மாறு செய்யாமல் இருக்கும்போது அவன் தீமைகளை விட்டு தப்பித்திருப்பான். இது மனித வாழ்வின் மீது ஏற்படுகின்ற மிகப்பெரிய தாக்கமாகும். இறைவன் ஏன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான்? அதற்கான காரணம் என்னவென்றால், எல்லா பொருளையும் அவன் வளர்க்கின்றான். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு எளிய உதாரணத்தை கூறி விளக்கினார்கள். ஒரு விவசாயி, அவர் நிலத்தில் உழுகிறார். அவர் வெறும் தானியங்களை மட்டும் விளைவிக்க செய்கிறார் என்றால், அதனுடன் அவன் மனிதனுக்கு மட்டுமில்லாமல் மற்ற தானியங்கள் மட்டும் விளையாமல் தானியத்துடன் இலைகளும் அந்த கதிர்களும் விளைகின்றன. அது கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுகின்றன. மனிதனுக்கென்று தானியத்தை படைத்திருக்கின்றான். அந்த தானியம் வளரக்கூடிய செடி, அந்த கதிர் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுகின்றது. ஆகவே இறைவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். முக்கிய விஷயம் என்னவென்றால், இறைவன் எவ்வாறு உடலுக்கு இறைவனாக இருக்கிறானோ ஆன்மாவுக்கும் அவனே இறைவனாவான். அவன் பௌதிக வாழ்வாதாரத்திற்காக, இந்த பௌதிக உடல் என்பது சில வருடங்களுக்கு பிறகு அது அழிந்து விடுகின்றது. அதே போன்று ஆன்மீக வாழ்வுக்காகவும் அவன் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனது நபிமார்களை, தூதர்களை அவன் அனுப்பி வைக்கின்றான். ஒரு இயேசு கிறிஸ்து உண்மையாளர், மற்ற எல்லோருமே பொய்யர் என்று ஒரு கிறிஸ்தவர் கூறலாம். மூசா நபி உண்மையாளர், மற்றவர்களெல்லாம் பொய்யர் என்று யூதர்கள் கூறலாம். ராமரும் கிருஷ்ணரும் உண்மையாளர், மற்றவர்கள் பொய்யர் என்று இந்து கூறலாம். நாம் அவருடைய பேச்சை ஒப்புக்கொண்டால் பிறகு இறைவன் ரப்புல் ஆலமீனாக இவ்வாறு இருக்க முடியும். ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமே அவன் ரப்பாக இருக்க முடியும். இறைவன் அகிலங்களுக்கும் ரப்பாக எப்படி ஆக முடியும் என்றால், அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திலும் தன் நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். இந்த வாதத்தை தான் திருக்குர்ஆன் செய்கின்றது. இன்மின் உம்மத்தி இல்லா கலாஃபிஹ நசீர். எந்த ஒரு அல்லாஹ்வுடைய நபி அனுப்பாத எந்த சமுதாயமும் உலகில் கிடையாது. எவ்வாறு பௌதிக ரீதியாக உலகை அவன்
படைத்து பரிபாலிக்கிறானோ அதே போன்று ஆன்மீக ரீதியாகவும் அவன் வளர்க்கின்றான். ஆன்மீக வளர்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றான். ஆன்மீக வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாட்டை இந்த காலத்திலும் அவன் செய்திருக்கின்றான். இந்த காலத்தில் தமது தூதரை நபியாக ஒரு அடியாரை அனுப்பி வைத்திருக்கின்றான். அவர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி, வாக்களிக்கப்பட்ட மசி, உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி ஆவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப, திருக்குர்ஆனுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப இந்த காலத்தில் மசீஹாவும் மஹதியாவும் வந்திருக்கிறார்கள். அன்னார் உம்மத்திய நபி என்று வாதித்தார்கள். எனக்கு எதுவெல்லாம் கிடைத்ததோ அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாகவே கிடைத்தது. அன்னாரை முழுமையாக நேசித்ததன் காரணமாக கிடைத்தது என்று அன்னார் வாதித்தார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய ரபு என்னும் பண்பு மனித வாழ்வுடன் மிக ஆழமான நீண்ட தொடர்பு உள்ளது. அல்லாஹ் மனிதனை படைத்தது முதல் இன்று வரை மனிதனுடைய ஒவ்வொரு தேவையும் அவன் பூர்த்தி செய்கின்றான். கியாமத்து வரையிலும் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து கொண்டே இருப்பான். ஏன்னா தேவைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், வயமின் ஷையின் இல்லா இந்தனா ஹசாயினு ஒமா நுனசிலு இல்லா பி கதரி மாலும். ஒவ்வொரு பொருளினுடைய கருவூலம் எம்மிடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் அதை வெளிப்படுத்துகின்றோம், அந்த பொருளை நாம் இறக்குகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹஸரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் கூறுகிறார்கள், மனிதனது எண்ணற்ற தேவைகள் மீது மனிதனுடைய தேவைகளை நாம் பார்த்தால் மனிதனுக்கு அல்லாஹ் மனிதனது தேவைகளை பற்றி சிந்தித்தாலே இறைவனை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். மனிதன் ஆரம்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கின்றோம். அதன் பிறகு மனிதன் முன்னேறினான். பிறகு விறகுகளை எரித்து அவன் வாழ்ந்தான், சமைத்தான். பிறகு நிலக்கரியை கொடுத்தான். பிறகு அவன் எண்ணெய் வளத்தை கொடுத்தான். எண்ணெய் வளமும் போதுமானதல்ல என்று மனிதன் புரிந்தபோது அட்டாமிக் எனர்ஜியை அவன் கொடுத்தான். இது ஒரு தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது. ஒவ்வொரு காலத்திற்கும் தேவையானதை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இது அல்லாஹ் மனிதன் மீது செய்த மிகப்பெரிய அருளாகும். இது அல்லாஹ்வுடைய மனிதனது சிந்தனை அறிவு வளர்கின்ற அதே நேரத்தில் அந்தந்த பொருட்களை அல்லாஹ் வழங்கினான், மனிதனிலிருந்து பயன்பெற்றான். ஜஸாக்குமுல்லா. இன்னொரு டெலிஃபோன் காலர் இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து சமியா அஹமது சாஹிப் அவர்கள் டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சலீம் அஹமது சாஹிப். வலைக்கும் ஸலாம் வரஹமத்துல்லா. சூரா ஜாரியாத் வசனம் 50 ஒவ்வொரு பொருளையும் நாம் இணைகளாக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மலக்குகளும் இணைகளாக படைக்கப்பட்டுள்ளார்களா என்பதுதான் எனது கேள்வி. ஜஸாக்குமுல்லா. அத்தாவுல் முஜீபுல்லோன் சாஹிபிடம் இந்த கேள்விக்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் அனைத்து பொருளையும் இணைகளாக படைத்துள்ளோம் என்று சூரா ஜாரியாத்துடைய 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். மலக்குமார்களும் இணைகளாக படைக்கப்பட்டுள்ளார்களா என்பது கேள்வியாகும். ஜஸாக்குமுல்லா. திருக்குர்ஆன் எந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டினார்களோ அது ஒமின் குல்லி ஷையின் ஹலக்னா ஜௌஜைன், ஒவ்வொரு பொருளையும் நாம் இணைகளாக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மலக்குமார்களை பொறுத்தவரை மலக்குமார்களும் இணைகளாக படைக்கப்பட்டுள்ளார்களா என்பது கேள்வியாகும். நாம் திருக்குர்ஆன் ஹதீஸை பார்க்கும்போது
மலக்கு மார்கள் தொடர்பாக திருக்குரானில் அவைகள் ஆண் பெண்ணாகவோ இணைகளாகவோ படைக்கப்பட்டதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மாறாக இதற்கு எதிராக எதிரிகளை பற்றி குறிப்பிடும்போது எதிரிகள் மலக்குமார்களை பெண்களாக இனாசா என்று வருகிறது. பெண்களை மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய அடியார்களை மனிதனும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிறான். அமரோன் என்று வருகிறது. அல்லாஹ்வின் புறமிருந்து எது கட்டளை வழங்கப்படுகின்றதோ மலக்குமார்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள். மலக்குமார்களை குறித்து எதிரிகள் கூறும்போது அவர்கள் வைத்திருந்த கொள்கை என்னவென்றால் மலக்குமார்களை பெண்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள், கருதினார்கள். இந்த அடிப்படையில் இதை எடுத்து கூறி மலக்குமார்களில் ஆண் பெண் கிடையாது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய படைப்பாகும். அவர்கள் ஆண்பால் பெண்பால் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. அவர்கள் மலக்குமார்கள் பெண் வகை உண்டு என்று நாம் கூற முடியாது. ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் தொடர்பாக கூறும்போது ஹுலிகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாகும் ஹுலிகத்தில் மலாயிகத்து மின்னூரின், மலக்குமார்கள் ஒளியிலிருந்து ஒளியின் மூலமாக படைக்கப்பட்டுள்ளார்கள். மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான் என்று கூறினார்கள். மலக்குமார்கள் ஒளி மிகுந்த படைப்பாகும். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்ஸலாம் அவங்க இதையே எடுத்துக்கூடி இருக்கிறார்கள். மலக்குமார்கள் என்பது ஆன்மீக படைப்பு, அது பௌதீக படைப்பு கிடையாது என்று. அவர்களுக்கு உடல் கிடையாது, ஆன்மீக ஒளி மிகுந்த படைப்பு என்று கூறியிருக்கிறார்கள். ஹதீஸில் நாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அவர்கள் ஒரு மனிதனுடைய உருவத்தை பெறுகிறார்கள். ஹதீஸிலும் நாம் இதை பற்றி படிக்கிறோம். ஆனால் அவர்களது படைப்பு தொடர்பாக முஸ்லிமுடைய ஹதீஸினை எடுத்து கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குலிக்கத்தில் மலாயிக்கத்து மின் நூரின், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குரானில் அடிப்படை விஷயத்தை கூறிவிட்டான். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இணையங்களாக படைத்துள்ளேன் என்பது பௌதீக பொருளை பற்றிய விஷயமாகும். பிரபஞ்சத்தில் எந்த அளவு பௌதீக பொருட்கள் இருக்கின்றதோ அவற்றை குறித்து அல்லாஹ் கூறும்போது இணைகளாக படைத்துள்ளதாக கூறுகின்றான். மலக்குமார்கள் பௌதீக படைப்பு கிடையாது, ஆன்மீக படைப்பு. ஆகவே அவர்களுக்கு இந்த சட்டம் செல்லாது. சுருக்கமாக இந்த கேள்விக்கான பதிலை கூறிவிட்டேன். மலக்குமார்கள் மீது இந்த வசனத்தை நாம் பொருத்தி பார்க்க முடியாது. ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீபுல் சாஹிபிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய முழுமையான அறிவு கண்ணோட்டம் மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எவ்வாறு உதவுகிறது? மிக முக்கியமான கேள்வியாகும். நமது 4 எபிசோடுகளில் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நாம் கலந்துரையாடல் செய்தோம். அதனுடைய சாராம்சம் இந்த கேள்வியில் வருகிறது. 4 எபிசோடுகளில் இந்த தொடர், இதனுடைய சுருக்கத்தை இந்த கேள்வியின் மூலமாக நாம் விளக்க முடியும். பதிலில் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நாம் ஏன் பேசுகிறோம், அது பேசுவதால் என்ன பயன் என்பது கேள்வியாகும். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய முழுமையான அறிவு புரிதல் மனிதனுக்கு மிக முக்கியத்துவமாக வாய்ந்ததாகும். மனிதனுடைய ஆன்மீகத்திற்கு. அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி அறியாமல் மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படவே முடியாது என்று கூறினால் அது மிக இல்லை. அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி புரிவது, அறிவது, அதை செயல்படுத்த முயற்சிப்பது, இது மிக அவசியமாகும். மனிதன் ஆன்மீக துவாவின் மூலமாக ஆன்மீக முன்னேற்றத்தை அவன் மேற்கொண்டால் அல்லாஹ்
ஏகனாவான். அவன் நம்மை படைத்த இறைவனாவான், படைப்பாளனாவான், நமது எஜமானனாவான். இந்த பண்புகளை பற்றி புரிந்ததன் காரணமாகவே மனிதன் அல்லாஹ்வை வணங்குகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வை வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்று மனிதன் புரிகின்றான். அவனை வணங்குகின்றான், அவனிடம் துவா கேட்கின்றான், அவனிடம் அழுது மன்றாடுகின்றான். அதன் விளைவாக ஆன்மீக முன்னேற்றம் மனிதனுக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய பண்புகளின் விளைவாகத்தான் மனிதனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கின்றது. மனிதன் படைப்பினங்களை நேசிக்கின்றான், அனுதாபம் கொள்கின்றான், பரிவு காட்டுகின்றான். அதற்கான படைப்பினங்களுக்கான உரிமையை கொடுக்கிறான். இதற்கும் காரணம் அல்லாஹ்வுடைய பண்புகளாகும். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய புரிதல், உதாரணமாக அல்லாஹ் கருணையாளனாக இருக்கின்றான், அல்லாஹ் பரிவு காட்டக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாஹ்வுடைய கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. ரஹமதி வசியத்து குல்ல ஷையின், எனது அருள் எல்லா பொருளையும் சூழ்ந்துள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எல்லா பொருளும், பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களையும், உயிர் உள்ள பொருட்களையும் உயிரற்ற எல்லா அனைத்து பொருளையும் சூழ்ந்துள்ளது. இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி மனிதனுக்கு ஞானம் ஏற்படாதவரை, புரிதல் ஏற்படாதவரை அவனால் ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது. பிறகு அதை புரிந்து கொண்டதன் விளைவாக படைப்பினங்கள் மீது நேசிக்கிறான், படைப்பினங்கள் மீது கருணை காட்டுகிறான். இதன் விளைவாக மனித நல்லொழுக்கத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. மனித நல்லொழுக்கத்தினுடைய தரமும் உயர்கிறது. அல்லாஹ் திருக்குறளை கூறும்போது லில்லாஹில் அஸ்மாவு ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த பெயர்கள் அல்லாஹ்வுக்கே உரியன. அல்லாஹ்வே அந்த பெயர்களை அழையுங்கள். அந்த பெயர்கள் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய பண்புகளாகும். அல்லாஹ்வுடைய பண்புகளை புரிந்து அதை சிந்தனையில் அமர வைத்து அந்த பண்புகளை எடுத்துரைத்து அல்லாஹ்வை அழைத்தால், துவா செய்தால், பிறகு நமது அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். அதன் விளைவாக நமது ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகின்றது. அல்லாஹ் திருக்குறளை கூறும்போது சிபகத் அல்லாஹி ஒமன் அஹசனு மின் அல்லாஹி சிபகத், அல்லாஹ்வுடைய நிறத்தை விட வேறு என்ன நிறம் நல்ல நிறம்? அல்லாஹ்வுடைய நிறம் என்ற சொல் இந்த ஆயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி கூறுகின்றது. அல்லாஹ்வுடைய பண்பை விட வேறு எந்த பண்பை தான் நாம் மேற்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய திருக்குறள் மிகச் சிறந்த பண்புகள் அல்லாஹ்வுக்குரிய பண்புகளாகும் என்று திருக்குறள் வருகின்றது. அந்த பண்புகளை தமதாக்கி தமது வாழ்வில் அதை அமைத்து செயல்படுத்துவது நமது ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது தஹல்லக்கு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வுடைய பண்புகளை மேற்கொள்ளுங்கள், நல்லொழுக்கத்தை மேற்கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பண்புகள் தான் அவை. அவன் கஃபூராக இருக்கின்றான், இது அல்லாஹ்வுடைய பண்பாகும். அவன் ரஹீமாக இருக்கின்றான், கருணையாளனாக இருக்கின்றான், இது அல்லாஹ்வுடைய பண்பாகும். அஃபு, அவன் மன்னிக்கக்கூடியவன், இது அல்லாஹ்வுடைய பண்பாகும். ஹலீமாக இருக்கின்றான். இந்திய நிகழ்ச்சியில் அந்த ஹலீம் என்ற பண்பை பற்றி நாம் பேசினோம். பொறுமையாளன், அவன் முஜீபாவான், துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இது அவனுடைய கரீப் என்று அருகில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பண்புகளை மேற்கொள்ளுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை தமதாக்குவதன் மூலமாக ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். வேறு எந்த வழியும் கிடையாது. இன்னொரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் இல்லாஹி ஒமன் ஆசாக தஹ்லல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய 99 பண்புகள் உள்ளன, 99 பெயர்கள் உள்ளன. மன் ஆசாக, எவர் அதை மனனம் செய்தாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் இந்த பண்புகளுக்கேற்ப தமது வாழ்வை அமைத்துக் கொள்வாரோ, மனனம் செய்வது என்பது அதற்கேற்ப தமது வாழ்வை இவர் அமைத்துக் கொள்வாரோ
அதற்கேற்ப செயலாற்றுவாரோ அதன் விளைவாக அவர் சொர்க்கத்தில் நுழைவது கட்டாயமாகும், கண்டிப்பாக நுழைந்து விடுவார் என்று அன்னார் சான்றளித்தார்கள். எவரது ஆன்மீக ஒழுக்க நிலை உயர்வாக இருக்குமோ, எவரது நற்செயல் மகத்துவமானதாக இருக்குமோ அவருக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும், அவர் தான் சொர்க்கத்தில் நுழைவார், அவரது வழிதான் சொர்க்கத்தை நோக்கி இருக்கும். இந்த அனைத்து விஷயங்களிலிருந்து நாம் தெரிவது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பண்புகள், இந்த நிகழ்ச்சிகளில் நாம் அதை பற்றி பேசி வருகிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த பண்புகளை எவ்வாறு நாம் தமதாக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய பண்புகளை முழுமையாக நாம் தமதாக்கி கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய அதற்கேற்ப நமது ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். இறுதியில் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மேற்கோளை இது தொடர்பாக எடுத்து வைத்து நான் விஷயத்தை நிறைவு செய்வேன். சிபகத்துல்லா என்ற வசனத்தை பற்றிய விளக்க உரையில் ஹுசூர்கள் கூறுகிறார்கள், சிபகத்துல்லா என்பதுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய நிறத்தை மேற்கொள்ளுங்கள். அதாவது எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பண்புகளை உங்களுக்குள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிறீர்களா இல்லை என்று எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் மனிதனை இந்த நோக்கத்திற்காகத்தான் படைத்துள்ளான். அல்லாஹ் மனிதனை இந்த நோக்கத்திற்காகவே படைத்துள்ளான். அல்லாஹ்வுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக ஆக வேண்டும் என்பதற்காக. மனித இயல்பில் அவன் இதை வைத்து விட்டான். அல்லாஹ் தமது தோற்றத்தில் ஆதமை படைத்தது என்பது இதனுடைய விளக்கமாகும். அதாவது ஹதீஸில் வருவது போன்று அல்லாஹ் ஆதமை தமது தோற்றத்தில் படைத்தான் என்பது ஆதமிடத்தில் இறை பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆதமை படைத்தான் என்பதாகும். நான் இந்த பண்புகளை என்னிடத்தில் வெளிப்படுத்த முடியாது என்று எந்த மனிதனும் கூற முடியாது. இறைவன் சத்தாராக இருக்கிறான் என்றால், மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் மனிதனும் அவ்வாறு இருக்க முடியும். இறைவன் ஷுக்கூராக இருக்கிறான் என்றால் மனிதனும் ஆக முடியும். இறைவன் வஹாப் என்றால் மனிதனும் வஹாபா ஆக முடியும். இறைவன் ரஸாக்கா என்றால் மனிதனும் தனது வட்டத்தில் ரஸாக்காக ஆக முடியும். பிறகு கூறுகிறார்கள், உண்மையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் யாருக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவராக, ஒப்புமை மேற்கொள்ளக்கூடியவராக எவர் ஆவாரோ, அல்லாஹ்வுடைய நிறத்தில் எவ்வாறு மாறுவாரோ அவர்தான் ஆக முடியும். இதுதான் அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய சுருக்கமாகும். அதனுடைய காரணத்தை நாம் எடுத்து கூறியுள்ளோம். நாம் அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்வுடைய நிறத்தில் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நட்பண்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இத்துடன் இந்த எபிசோடுடைய நிறைவை நாம் அடைந்துவிட்டோம். இறுதியில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நமது இறைவனிடம் எண்ணற்ற அற்புதங்கள் உள்ளன. ஆனால் உண்மையும் நன்றி உணர்வும் கொண்டு அவனுடையவர்களாக மாறிவிட்டவர்களே அவற்றை காண்கிறார்கள். அவனுடைய ஆற்றல்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களிடமும் அவனுக்கு உண்மையானவர்களாகவும் விசுவாசிகளாகவும் இல்லாத அந்நியர்களிடமும் அவன் அந்த அற்புதங்களை வெளிப்படுத்துவதில்லை. எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் கொண்ட ஓர் இறைவன் இருக்கிறான் என்பது இதுவரை தெரியாத மனிதன் எவ்வளவு துரதிருஷ்டசாலி ஆவான். நமது சொற்கள் நமது இறைவனே ஆவான். நமது மேலான இன்பங்கள் நமது இறைவனிடத்தே உள்ளன. ஏனென்றால் நாம் அவனை கண்டோம், ஒவ்வொரு அழகையும் அவனிடம் கண்டோம். இந்த செல்வம் உயிரை கொடுத்தாவது பெற தகுந்தது. மேலும் இந்த மாணிக்கம் நாம் நம்மை முற்றாய் அர்ப்பணித்தாவது அடைய தகுந்தது. இழப்பிற்குரியோரே, இந்த ஊற்றை நோக்கி ஓடி வாருங்கள். அது உங்களை தாகம் தீர்க்கும். இது உங்களை காப்பாற்றக்கூடிய வாழ்வின் ஊற்றாகும். நான் என்ன செய்வேன்? எப்படி இந்த நற்செய்தியை உள்ளங்களில் பதிய வைப்பேன்? உங்களுடைய இறைவன் இவன்தான் என்று மக்கள் கேட்கும் பொருட்டு நான் என்ன முரசை கொண்டு கடைவீதிகளை அறிவிப்பேன்? மேலும் செவியேற்பதற்காக மக்களின் காதுகள் திறக்கும் பொருட்டு எந்த மருந்தை கொண்டு நான் சிகிச்சை அளிப்பேன்? கிஷ்தி நூ ருஹானி ஹசாயின் தொகுதி 19 பக்கம் 21-22.
இன்றைய இந்த எபிசோடு இத்துடன் நிறைவு அடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து புதிய தலைப்பில் புதிய தொடருடன் நாம் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया